ஏ இஸ் த பிக் பூம். இந்த மாதிரி ஃபேஷன் மாடல்ஸ் அவங்கலாம் பேசிட்டு இருக்கையில வந்து அது யாருன்னே தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சா கூட திரும்பி கமெண்ட் பண்ணுவாங்களான்னா எஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னா எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல இருக்கும். நம்ம ஸோ இமீடியட்டா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், அதுல இமோஷன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ChatGPT கூட ரிலேஷன்ஷிப் அஃபேர்லாம் இருக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் இப்படி ஃபீல் பண்றேன், என்ன யாருமே புரிஞ்சுக்கலன்னா என்ன வந்து ஏஐ தான் புரிஞ்சுக்குது அப்படிங்கிற அளவுக்கு பண்றாங்க. ஈவன் தோ தே நோ அடுத்த சைட்ல இருக்கிறவங்க ஹியூமன் கிடையாது, இமோஷன்ஸ் இல்லைனா கூட ஆல் தே நீட் இஸ் வேலிடேஷன், ரீஅஷூரன்ஸ். நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொன்னாலே போதும் விழுந்துடுறாங்க. எவ்ரிபடி லவ்ஸ் கிளாமருங்க. இல்லை ஃபேஷன் மாடல்ஸ் இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, நம்ம பேசலாம், ஜாலியா இருக்கலான்ற போது நான் எதுக்கு வைஃப் கத்திட்டு இருக்கிறேன், வை நாட் ஐ டர்ன் டு தீஸ். அந்த அக்கௌண்ட் இருக்கு, ஆக்சஸ் இருக்கு, எல்லாம் பணம் இருக்கிற வரைக்கும் சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம் கசந்துருச்சுனால இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்றாங்க. இன்வெஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும், ஆனால் அது நல்லதும் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு யாரும் ஒத்துக்கிறதாவே கிடையாது. இல்லைங்க கஷ்டம் மட்டும்தான், நல்லதே கிடையாது அப்படின்றாங்க. ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் யாரும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு இல்லை. ஆரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்படுறோம். குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறாங்க. அதை பற்றி வந்து டாக்டர் சித்ரா அரவிந்த், கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ChatGPTல வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா வந்து ஃபேஷன் மாடல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஷாக்கிங்கான ரிப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா லேக் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடல்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் 40s 50s இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எதுனே டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல, எது ஒரிஜினல் எது ஏன்னு பண்ண தெரியாமல் லுக்கிங் குட், ஜார்ஜியஸ் இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணி அதில் வந்து அவங்க கண்டென்ட் பார்க்குறதா இருக்கட்டும், இது ஒரு பிஸ்னஸ் ரெவன்யூவாக போயிட்டுருக்கு. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமாக ரீடிஃபைன் ஆயிருக்கு இப்போ இந்த செஞ்சுரியில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் இந்த சோஷியல் மீடியா. இப்போ இந்த சைடு வந்து ஃபேஸ்புக்கில் யாரும் இருக்கிறதில்ல, இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ ஏ இஸ் த பிக் பூம். ஸோ அது எல்லா இண்டஸ்ட்ரியும் ரீடிஃபைன் பண்ணுது, இங்கேயும் விட்டு வைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்க போது இந்த மாதிரி ஃபேஷன் மாடல்ஸ் அவங்களாம் பேசிகிட்டு இருக்கையில் வந்து அது யாருன்னே தெரியாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சால் கூட திரும்பி கமெண்ட் பண்ணுவாங்களான்னா எஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எங்கே நோக்கி போயிட்டு இருக்குன்னா எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் இருக்கும். நம்ம ஸோ இமீடியட்டாக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், அதில் இமோஷன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜி அப்படின்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 40+ இயர்ஸ் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நாட் நெசசரிலி இந்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்து ஒரு விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு சன்லைட் போட்டு எல்லாம் ஒரு வளர்க்கணும். அது இட்ஸ் அ க்ரோத், இட்ஸ் ஆக்சுவலி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் யாரும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு இல்லை. இப்போ ஜப்பான் மாதிரி இடத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தை பெற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து மேனிக்கி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபிசிக்கல் இன்டிமேசிலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒருவேளை நம்ம இந்தியாவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குதா அப்படிங்கிறது. ஸோ அஸ் அ சைக்காலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா இட் இஸ் அ சேஞ்சிங் ட்ரெண்ட், பட் ஐ மே நாட் சே இட்ஸ் அ வெரி குட் ட்ரெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூதனிங்காக ஒருத்தங்க பேசணும். இன்றைக்கி ChatGPT கூட ரிலேஷன்ஷிப் அஃபேர்லாம் இருக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னை யாருமே புரிஞ்சிக்கலன்னா என்னை வந்து ஏஐ தான் புரிஞ்சுக்குது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. ஈவன் தோ தே நோ அடுத்த சைடில் இருக்கிறவங்க ஹியூமன் கிடையாது, இமோஷன்ஸ் இல்லைனா கூட ஆல் தே நீட் இஸ் வேலிடேஷன், ரீஅஷூரன்ஸ். நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொன்னாலே போதும் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ மக்களுக்கு அதுதான் தேவைப்படுது. உண்மையான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், உண்மையான கிரிட்டிசிசம். இன்றைக்கி கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பேசி சரி பண்ணி தீர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இன்றைக்கி வந்து எனக்கு இமீடியட்டாக ஒரு ஃபன் வேணும், எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல மாறுதலை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஆனால் இவ்வளோ ஈஸியாக ஒரு கிடைக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அந்த காலத்தில் ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பெருசாக இருக்கும். பட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ஹை ஃபீலிங்கை கொடுத்துருன்ற போது நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? ஸோ இந்த ஏஐ வந்து இந்த மாதிரி ஃபேஷன் மாடல்ஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நம்ம பேசலாம், ஜாலியாக இருக்கலான்ற போது நான் எதுக்கு வைஃப் கத்திட்டு இருக்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் என்ன இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா வை நாட் ஐ டர்ன் டு தீஸ். சும்மா ஃபன்னுக்கு நான் ஏன் பண்ணக்கூடாது? அதுவும் நம்ம வேல்யூ சிஸ்டமும் நிறைய வந்து பிளர் ஆகிட்டே இருக்குது. இப்போ வேல்யூஸ் அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கன்னு பேசும்போது ஒய் நாட் திஸ் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெண்ட் அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து ChatGPT வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். இப்போ நான் வந்து லோவாக இருக்கேன், நான் ChatGPT கேட்குறேன், ஐ எம் ஃபீலிங் லோ டுடே, எனக்கு நிறைய டிஸ்டர்பாக இருக்குது, எனக்கு வந்து இன்னைக்கு டேவே சரி மாதிரி சொல்கிறோம். அதுவும் வந்து அதுக்கு சாதகமாகவே வந்து ரிப்ளை பண்ணுது. ஓகே இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு மாதிரி சொல்லுது. நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஏஐட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஹெல்த்தி ரிவையா மேம்? இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவேன். எல்லா டெக்னாலஜிக்குமே வந்து 2 சைடு இருக்குங்க. போத் சைட்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் குட்ஸும் இருக்குது, பேடும் இருக்குது. நான் சுத்தமாக பேடு யாரும் அதுக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன்.
பட் are you all having self control to use it in the right way? அதை நீங்கள் ஒரு குட்டாக மட்டும் உங்களோட ப்ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ சொல்லுவாங்கள்ல ஒரு பாலை வந்து தண்ணியிலேருந்து பிரித்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களால் பிரித்து பார்க்க முடியலன்னா பெட்டர் டோன்ட் கோ தேர். பிரித்து பார்க்க தெரியணும். இந்த வந்து ஒரு இன்னைக்கு நிறைய ஏஐ அருமையாக யூஸ் பண்ணி நம்ம வளரவும் முடியும், அதனால் வீழவும் முடியும். அப்போ ChatGPT ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இந்த மாதிரி விஷயங்கள், அதுவும் வந்து ஃபுல்லாக ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது. 2-3 சோர்ஸில் நம்ம வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது இன்ஃபர்மேஷன் பேஸ்டு. நீங்கள் சொல்ல வர்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சப்போர்ட் பேசிஸில். நீங்கள் இன்றைக்கி இமோஷனல் சப்போர்ட்டை இங்கே ஈஸியாக வந்து தோல் சாஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து எதுனாலும் யாரும் ஒத்துக்கணும்னு இருக்கும். அந்த மென்டாலிட்டி 18-19 வயசுல தான் இந்த அடாலசன்ஸ் வந்து இதை ஏங்கி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் போகிறவங்களும் இருக்காங்க, மிடில் ஏஜில் போகிறவங்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் என்ன ஆகும்னா இது ஓகே எவ்ரிபடி வில் லிசன் டு மீ, வேலிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ரியல் ரிலேஷன்ஷிப்பில் அது நடக்காது. அப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாதுன்ற போது இப்படியே போயிடலாமே, எதுக்கு ரிலேஷன்ஷிப்? இப்போ போய் நான் நிறையா காலேஜ்லலாம் சர்வேலாம் எடுக்கும் போது ரொம்ப திடுக்கின தகவல் என்னென்னா, நிறைய பேர் இப்போ கல்யாணம் எதுக்குன்றாங்க, திருமணம் எதுக்கு, நான் பாட்டு ஜாலியாக இருந்துட்டு போகிறேனே. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா 5ல் 1 பேராவது சொல்லுவாங்க எதுக்குங்க, அது ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்குங்க, இந்த விஷயத்துக்காக இதுவே ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது குழந்தை பெற்றுக்கணுமா. இப்போ டிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு குழந்தைய நான் பெற்றுக்கணும்னா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்பொழுதைக்கு இட் மே சவுண்ட் ஓகே ஃபார் யூ. பட் எதுக்காக நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது, கல்யாணன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சும்மா வரல. காலங்காலமாக ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சரி ஃபிசிக்கல் சப்போர்ட் கூட விட்டுருவோம், ஃபிசிக்கல் இன்டிமெசி கூட ஓகே நீங்கள் வெளியில் இது பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, கேர்ள்ஸ் வந்து இனிமேல் டிபெண்ட் பண்ண வேணாம் மென்ன, ஓகே நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருந்துக்கலாம். பட் வாட் ஹேப்பன் டு த கன்சிஸ்டன்ட் இமோஷனல் சப்போர்ட்? எங்கெங்க இமோஷனல் சப்போர்ட் கத்துறாரு திட்டுறாரு, இதுக்கு கட் பண்ணிட்டு போயிடலாம். அதான் நான் சொன்னேன், ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபிகல்ட். ஒரு நிமிஷம் கசந்துருச்சுனால இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்றாங்க. லைட்டாக சண்டை இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன அவங்க புரிஞ்சுக்கல, என் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, கோ ஃபார் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஓடிடுறாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். முடிஞ்சிடுச்சா, அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி இப்படின்னு இருக்குது. இது இப்பொழுது தெரியாது. ஒரு 40+ ஆனதுக்கப்புறமா நீங்கள் எல்லா நேரமும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அகெயின் ஐ எம் நாட் ஜட்ஜ் டு சே இதை தான் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல முடியாது. இட்ஸ் அபவுட் தேர் சாய்ஸ். பட் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்னோட கடமை இதில் என்ன சொல்லணும்னா, ஒரு 40+ அதுக்கு மேலே ஆகும்போது எல்லா நேரமும் உங்ககிட்ட வர்றவங்க வந்து எதுக்காக வராங்கங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று பணத்துக்காக வரணும். ஏன்னா இதனால் ஏமாந்தவங்க எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்களா, ஃபேஷன் மாடல்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, எல்லாம் பணம் இருக்கிற வரைக்கும் சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா அதை பண்ணலாம் நம்ம. அடுத்தது உங்களுக்கு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து அழகு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஓடும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த 40+ இயர்ஸ்க்கு அப்புறம் மீனிங்ஃபுல் இன் ரிலேஷன்ஷிப், இவங்க எனக்கு மட்டும்தான் ப்ரைவேட்டா அப்படின்ற மாதிரி யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பிட்ரே பண்ணும்போது அந்த மனசு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தான் வந்து உங்களால் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது. பை த டைம் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. யூ வுட் ஹவ் லாஸ்ட் இட். அதனால் ஐ வுட் பெட்டர் சே இன்வெஸ்ட், லைக் ஒரு ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் அது நல்லதும் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி யாரும் ஒத்துக்கிறதாவே கிடையாது. இல்லைங்க கஷ்டம் மட்டும்தான், நல்லதே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ குழந்தை பெற்று வளர்க்குறதே ஒரு சோறாக நினைக்கிறாங்க. ஐயோ டைப்பர் மாதமாக சாப்பாடு கொடுக்கணுமா, அழுதுட்டு இருக்குமா, ஐயோ முடியல அப்படின்றாங்க. ஸோ பட் இதெல்லாம் எதுக்கு இந்த சிஸ்டம்னு ஒன்று வந்தது? இப்போ இப்படி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனே நின்று போயிடும் போல இருக்குது. அடுத்தது நம்ம பாப்புலேஷனை பார்க்கும்போதே ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடும். அப்புறம் காசு கொடுத்து தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தையாவது வச்சுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஏஐ போயிட்டு இருக்க ரூட்ல இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதா இருக்கட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து கூப்பிட்றாங்க. அவங்க எப்படி வந்து கான்டென்ட் போடுறாங்கன்னா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிளாமராக போடுறாங்க. அவங்கள கூப்பிட்றாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க அடல்ட் கண்டென்ட் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரெவன்யூ பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அவங்கள வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் கிளாஸ் இருக்கிற மாதிரி போடுறது இருக்கட்டும். அது ஸ்டூடெண்ட் சைடு வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா வந்து அவங்க எப்படி பெர்சீவ் பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்மளும் இவங்கள மாதிரி கூட ஆகலாமா, நம்ம ஏன் இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோலாம் பண்ணணும், இப்படி போயிடலாமா கூட ஒரு தாட் வரும்ல. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா நான் இதில் சொல்லணும்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்சரின்னு சொல்கிற மாதிரி நம்மளை நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ முன்னாடி காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து என்ன மிஞ்சி போனால் அந்த கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட பேசணும் பழகணும் இவ்வளோதான். இப்போ உலகமே நம்மக்கிட்ட இருக்குன்ற போது எதை வச்சுனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அதுவும் நான் நிறைய முன்னாடி சொல்கிறது வந்து மாஸ் மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மூவி எடுக்கிறவங்க, ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய கடமை இருக்குது. இந்த வே தே போர்ட்ரே a girl or a boy and way they show the relationship ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கலாம் தப்பு இல்லைன்னா இங்கே வளர்ந்து வர்றவங்களுக்கு அது வேறு மாதிரி தான் இருக்கும்.
அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத யாரும் நினைக்கிறது இல்லை இன்னைக்கு. இப்போ அந்த அளவுக்கு ஃபேம், அந்த ஹீரோயின் அளவுக்கு ஃபேமை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஈஸியாக தட்டிட்டு போகிறாங்க. மில்லியன் வியூஸ் இருக்காங்க. அப்போ அவங்களும் ஸ்டார்டம் பயங்கரமாக இருக்குது. அவங்க சொல்றா கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அப்போ அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அதை வந்து நம்ம அகெயின் வந்து ஒரு இன்னர் கான்ஷியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ், நீங்கள் தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இந்த விஷயத்தை எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் மானிட்டரியாக மட்டும்தான், பிஸ்னஸாக மட்டும்தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்குது, உங்களை பார்த்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நல்ல கண்டென்ட் எல்லாம் போட்டால் 100-150 வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு இந்த மாதிரி இது போட்டால், இந்த மாதிரி கிளாமரஸாக காட்டினா உடனே எல்லாரும் பின்னாடி போகிறதுன்றது வந்து அகெயின் இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்கள கவர்றாங்க. ஆனால் கவர்றதுக்கு ஓகே, பட் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வர விஷயம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லலான்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ரிலேஷன்ஷிப் கோச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த கன்சல்டன்ட் அந்த கன்சல்டன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உண்மையாகவே ஆர் தே ஆக்சுவலி எஜுகேட்டட் இனஃப் இதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கனால நீங்கள் இதை பேசலாமா, இல்லை உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கா பேசுறதுக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இப்போ இதனால நிறைய தவறான மெசேஜஸ் போய் சேருது. அதுவும் இது மேபி மெச்சூர்டான ஒரு 30-40 இருக்கிறவங்களுக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கலான்னு ஓரளவுக்காவது இருக்குங்க. பட் இந்த வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது. ஓ பெரிய ஸ்டார்டம் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அது உடனே அவங்களுக்கு பதிஞ்சிடும். அதுவும் இந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த பயாஸ் இருக்கும்போது அங்கே தப்பாக போயிடும். அப்போது அவங்க கண்டிப்பாக இதை யோசிக்க போகிறது இல்லை. பிகாஸ் தே வாண்ட் ஜஸ்ட் ஃபேம் அண்ட் மனி. எத்தனை இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வராங்கன்னா கிடையாது. நீங்கள் சொல்கிற பெரிய இன்ஸ்டாகிராமுக்கே அது கிடையாது. எனக்கு காசு வருதா, நீ என்ன வேணால் கண்டென்ட் போட்டுக்க. எங்கே இருக்குது ரெகுலேஷன்ஸ்? இப்போ இது நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்க்கணும். இதில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் இதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட்டை நம்ம நிறுத்த முடியாது. நீ உனக்கு ஃபோனே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் எப்படி இருந்தாலும் திருத்தனமாக பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பேரண்டிங்கில் மானிட்டரிங் இருக்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இட்ஸ் லைக் வீடை மூடிட்டு இருக்க முடியாது, நாங்களாம் உள்ளே வந்துட்டு இருக்கோம், எங்களை பார்க்க போகிற நீ அப்படின்ற போது எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இன்னைக்கு மக்கள் இருக்கும்போது தே கேன் கெட் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அப்போ இவங்க சொல்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும். இப்போ வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா தான் அவங்க அதை பற்றி பேச முடியும். அதுக்குன்னு டிகிரி படிச்சுட்டு இப்போ படிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றது கிடையாது. அவங்க படிக்கிறாங்க, இத்தனை வருஷம் அதை பற்றி படிக்கிறாங்கன்னா அதோடைய பேசிக் நாலேஜோட அதை பற்றி பேச போகிறாங்க. இப்போ 6 மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு ஒன்று போகிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் போட்டுடுறாங்க, நான் ரிலேஷன்ஷிப் கோச்சுன்னு இதை போச்சு, நான் உங்களை அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன். அகெயின் இட்ஸ் ஆல் அபவுட் மனி. உடனே இவங்க வந்து அப்படியே ஒரு ஈசல் மாதிரி அதில் போய் ஒட்டிக்கிறாங்க. நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் கூட 1000 மெசேஜ் வருது, இமீடியட்டாக எடுத்துக்கிட்டு இப்போது கேலரிஸ் பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்க? நியூட்ரிஷன்ஸ் தானே பேசணும். மைண்டை பற்றி பேசுறது சைக்காலஜி பேசணும், ஃபுட்டை பற்றி பேசுறது நியூட்ரிஷன்ஸ் பண்ணணும். ஒரு கோச் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பண்ணுறாங்கன்னா முன்னாடி ஜிம்மில் வந்து யாருனாலும் ஒரு பாடி பில்டராக இருக்கவங்களாம் வரலாம். இப்போது அதுக்குன்னே தனியாக கோர்ஸ் இருக்குது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்ன சாப்பிடணும்னு. யாரோ இன்ஃப்ளூன்ஸ்ன்ற பேரில் 6 மாதம் கோர்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா பேச தெரியுது, நல்லா அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியுது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியுதுன்றதுனால மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இதை லிசன் பண்ண நுகர்வோர்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறதுல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை தவிர வந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ கூட சொன்னாங்க. ஒரு கண்ட்ரியில் வந்து ஐ திங்க் இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அடாலசன்ஸ்க்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் சீரியஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த சேம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா யார் வச்சுக்கலாம் எது வச்சுக்கலாம்னு அதில் சில ஸ்டிப்புலேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம். ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பேஜ்னா அதை யார் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரியான ரெகுலேஷன் ஒன்று அந்த பக்கம் ரெகுலேட் பண்ணுங்க. முடியலன்னா அட்லீஸ்ட் லிசன் பண்ணுறவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிபடி லவ்ஸ் கிளாமருங்க. நம்மளோட அப்பீலே வந்து ஃபுட் அண்ட் செக்ஸ் தான் இருக்கிறதுனால தப்பு இல்லை. மக்களை சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்க போவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் யூஸ் பண்ணுறவங்க அந்த கேடயத்தை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ மேம். நன்றி.